யாரெல்லாம் உங்களை கண்ணோக்கமாய் பார்க்கிறார்களோ, இன்ச்சு பை இன்ச்சா கண்ணோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் முகத்தை சத்துருக்கள் வெட்கப்படுத்த போடும்படிக்கு உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி நடக்கிறது? என்ன நடக்கிறது? என்ன காரியம் வருகிறது? இவரிடத்துல என்ன இருக்கிறது? கர்த்தர் அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்குள்ள நீங்க பலப்படுங்க. வெளியே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுடைய முகம் பிரகாசித்தது, இங்கே ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சபைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்ம முகத்தையும் பல தேசங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுவார், பல பட்டணங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுவார். இந்த பட்டணத்தில் இருக்கிற சபையில் வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருளாய் கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை யாராருடைய முகெல்லாம் கருகி போய் இருக்கிறதோ, யாராருடைய முகெல்லாம் சுருங்கி போய் இருக்கிறதோ, யாராருடைய முகெல்லாம் செத்து போய் இருக்கிறதோ, அவர்களுக்கு முழுவதாக நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி அவருடைய கண்களுக்கு முழுவதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.